இன்னொன்று சொல்கிறேன், வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் உங்கள் பிள்ளைகள். கணவன் மனைவி மட்டுமல்ல, ரெண்டாவது என்ன இருக்குது? பிள்ளைகள் இருக்குது. பைபிளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏனோக்குடைய பையன் மெத்துசலா இருக்கிறாரு, அவர் ஸ்பிரிச்சுவல் கிடையாது, அவங்க அப்பா தான் ஸ்பிரிச்சுவல். அவருடைய தாத்தா ஸ்பிரிச்சுவல், நோவா ஸ்பிரிச்சுவல். ஆனால் மெத்துசலா என்ன கிடையாது? ஸ்பிரிச்சுவல் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஏனோக்கு கிட்ட ஆண்டவர் பேசுவார், நோவா கிட்ட ஆண்டவர் பேசுவார், மெத்துசலாவுடைய பையன் லாமேக்கு கூட ஆண்டவரை பற்றி பேசுவார். ஆனால் மெத்துசலா மட்டும் யாரை பற்றி பேச மாட்டார்? ஆண்டவரை பற்றி பேச மாட்டார். ரெண்டாவது, மெத்துசலா நோவா பேழையை கட்ட ஆரம்பிக்கும் போது மெத்துசலா 100 வருஷம், அதாவது 869 வருஷம் இருக்குது. நோவா பேழையை கட்டின 100 வருஷமாக அவர் உயிரோடு கூட இருந்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்யலை? பேழையை கட்டலை, கூட வரல. இன்னும் சொல்ல போனால் ஏனோக்கு 300 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறார், தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்து. அந்த 300 வருஷம் மினிஸ்ட்ரியிலையும் யார் இருந்திருக்கிறா? கூட மெத்துசலா இருந்திருக்கிறாரு. ஆனால் மெத்துசலா என்ன பண்ணலை? மினிஸ்ட்ரி பண்ணல. ஏன் சொல்கிறேன்னா, ஏனோக்குடைய விஷன் யாருக்குள்ளே வரல? மெத்துசலாக்குள்ளே வரல. இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த தேவனுடைய விஷன், பரிசுத்தாவியினுடைய அந்த நிறைவு, தேவனுடைய நடத்துதல், இது யாருக்குள்ளே வரணும்? உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரணும். தேவன் உங்களை எப்படி நடத்தினார், எப்படி உங்களை பாதுகாத்தார், இந்த உயர்வுக்கு என்ன காரணம், அதெல்லாம் யாருக்கு தெரியணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்திலிருந்து நீ விடுதலையானதை உன் பிள்ளைகள் காதுபட வாசி, ஒரு புத்தகத்தில் எழுது, அவர்கள் கண்களுக்கு நடுவே எழுதி போடுங்கிறார் சொல்கிறார். காரணம் என்ன? உன் பிள்ளை திருப்பி எகிப்துக்கு போக வேண்டாம், ஆனால் நான் எப்படி விடுதலையாக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிச்சு உங்கள் அப்பா அம்மா இந்த நிலைமைக்கு இருக்கிறாங்கன்றது யாருக்கு தெரியணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். இன்னைக்கு பெற்றோர் செய்கிற ரெண்டாவது தப்பு என்ன? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்க்கல. உண்மை தான். நல்ல ஸ்கூல் கொடுக்குறீங்க, நல்ல ஆகாரம் கொடுக்குறீங்க, நல்ல மெடிசன் கொடுக்குறீங்க, ஆனால் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொடுத்துருக்குறீங்களா? இன்னைக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்குறீங்க, புக் எடுத்தியா, படிச்சியா, என்ன எக்ஸாம், டைரியில் சைன் எல்லாம் கேட்குறீங்க. எத்தனை தடவை உங்கள் பிள்ளைய பைபிள் வாசியா, ஜோம் பண்ணியான்னு கேட்குறீங்க? எத்தனை தடவை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஒருவேளை இந்த வாரம் எக்ஸாம் இருக்குதுன்னா வெள்ளிக்கிழமை வரமோ பிள்ளைய ஸ்கூலுக்கு சர்ச்சுக்கு கூட்டு வர மாட்டீங்க. என்ன காரணம் சொல்கிறீங்க? நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸாம், வீட்டில் படிக்கிறாங்க. 6 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவர், ஒரு நாள் தான் பிள்ளைய சர்ச்சுக்கு கூட்டு வரீங்க. அந்த ஒரு நாளும் திருடுனா எப்படி? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. அது உங்கள் ஆசை, நீங்கள் ஆக்குறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளையை கொண்டு பத்திரமா பரலோகத்தில் ஒப்படைக்கணும் தான் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்பிரிச்சுவல் அறிவை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நாளைக்கு கர்த்தர் அந்த கணக்கு உங்கள்கிட்ட கேட்பாரு. இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம்? உன் பிள்ளைகள் காசு கேட்குது, உங்கள் ஊரில் ரியாலா, இத்தனை ரியால் கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க, கேஷுவலாக கேட்குது, உரிமையில் கேட்குது, நீங்களும் கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்க கேட்டால் என்ன சொல்வீங்க? நான் ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இன்றைக்கி நான் என் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நீ பட்ட கஷ்டம்தான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தையே கொண்டாந்துருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த காசை கொடுக்கும்போது சொல்லி கொடுங்க. ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டாம், ஆனால் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சம்பாதிக்கிறாருன்னு தெரியணும். அம்மா எவ்வளோ கஷ்டம், 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, டே ஷிஃப்ட் போகிறீங்க, நைட் ஷிஃப்ட் போகிறீங்க, இவ்வளவும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கன்றது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா? கேஷுவலாக கேட்கும், 5 ரியால் கொடுங்க, 2 ரியால் கொடுங்க, 1 ரியால் கொடுங்க, 10 ரியால் கொடுங்க. ஏன் கேட்குது? நம்ம அப்பா அம்மா உரிமை, கரெக்ட். ஆனால் உட்காந்து பிள்ளைகளுக்கு சொல்லணும், இந்த 10 ரியாலுக்கு நான் இத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், அப்பா உனக்கு தரேன், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணு, சொல்லி கொடுங்க. உங்கள் கஷ்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியட்டுமே. நீங்கள் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம். ரைட், நல்லா இருக்கட்டும், ஆனால் அதை விட முக்கியம் அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உட்காந்து ஸ்பிரிச்சுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 2 டியூஷன் அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம், அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்புகிறோம். எல்லாம் நல்லது. இது எல்லாம் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீனாக இருந்தாலும் ஒரு நாள் பிள்ளை செத்து போகும் பூமியில். ஆனால் சாகாதது பிள்ளையோடைய ஆத்மா, அது பரலோகத்துக்கு போகும். அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு வேணாம் நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு இயேசு, அப்புறம் படிப்பு. இன்றைக்கி அந்த இடத்த தாண்டி ஃபஸ்ட்டு படிப்பு, 2வது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு மாறி இருக்குது. அதான் பிரச்சனையே. தெரிஞ்சுக்கோங்க. ஏனோக்குடைய பையன் மெத்துசலா ஃபெயிலியர், மோசேவுடைய பையன் ஃபெயிலியர், சாமுவேல் பசங்க ஃபெயிலியர், பினகாஸ் பசங்க ஃபெயிலியர், ஏலியின் பசங்க ஃபெயிலியர். பைபிளில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது பசங்க. இன்றைக்கும் சொல்லுவேன், நிறைய ஸ்பிரிச்சுவல் பசங்க ஃபெயிலியர், நிறைய ஊழியக்காரன் பசங்க ஃபெயிலியர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க.
உங்கள் பிள்ளைகளுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டு. உங்களுக்கு கொடுத்ததுலேயே பெரிய கிஃப்ட் உங்கள் பிள்ளைகள் தான். உங்கள் வாழ்நாளே உங்கள் பிள்ளைகளுக்காக தான் செலவு பண்ணுறீங்க. அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போக வேண்டாமா? உங்கள் பிள்ளையை உட்கார வச்சு டெய்லி ஸ்பிரிச்சுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பிள்ளைகளை நைட்டில் கொடுங்க. அவங்க உட்காந்து பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க. இப்போ பிள்ளைகள் கையில் என்ன பண்ணுறீங்க? செல்ஃபோனை கொடுத்துறீங்க. அது வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது உட்காந்து நிஞ்சா பார்க்குது, இல்லைனா வந்துட்டு மேரியோ பார்க்குது, ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இப்படி தடவிக்கிட்டே இருக்குது. கண்ணும் போச்சு, வாயும் போச்சு, எல்லாம் போச்சு. சின்ன வயசுலேயே எல்லாம் மூட்டை முட்டையாக கண்ணாடி போட்டிருக்குது. காரணம் என்ன? வீடியோ கேம்ஸ் பார்க்கும். முந்தி தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கூட உட்காந்து ஒரு கதை ஒன்று பெட் டைம் ஸ்டோரின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லி நோவா கதை சொல்லி சாமுவேல் கதை சொல்லி படுக்க வைப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செல்ஃபோனை கொடுக்கீங்க. அதில் பிசாசு விரட்டுது. ஆமாம் தானே? எல்லா கேம்ஸ்லையும் பிசாசு விரட்டுது. அதில் அவன் தப்பிச்சு ஓடுறான். சப்வே ரன்னாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், டெம்பிள் ரன்னாக இருக்கட்டும், எல்லாம் அதான் ஓடுறான். உங்கள் பிள்ளை நைட்டு பார்க்கும்போது எதை பார்த்துட்டு படுக்குது? பிசாசு விரட்டுறதை பார்த்துட்டு படுக்குது. இதில் ஒரு பெருமை வேறு. என் பையன்லாம் ஃபோன் எடுத்தால் கீழே வைக்க மாட்டான். அப்பா அம்மாவுக்கு அது ஒரு பெருமை. என் பிள்ளையெல்லாம் ஃபோனு அப்படி பார்த்துங்களேன், எல்லா கேம்ஸும் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அவன் ஃபோனில் போய் என்னென்னவோ பண்ணுறான், நாசமாக போயிட்டு இருக்கான்றதை எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க. பையன் நாசமாக போகிறத இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற ஒரே தலைமுறை நீங்களும் நானும் தான். சில அப்பா அம்மா சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கிறேன், என் பையனுக்கு ஃபோனில் எல்லாம் தெரியுதுங்க, எல்லா ஆப்ஷனும் தெரியுது, அவன் பண்ணுறது எனக்கு கூட தெரில. அப்போ உன் பிள்ளை போச்சு உன் கையை விட்டுன்னு அர்த்தம். உன் பிள்ளை உன் கையை விட்டு போயிடுச்சு. சிலிக்கான் வேலியில் மிகப்பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒன்லி இன்ஜினியர்ஸ் தான் சிலிக்கான் வேலியில் இருக்கிறவங்க எல்லாமே. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்ட்டூன் தயாரிக்கிறவங்க. இந்த சிலிக்கான் வேலி இன்ஜினியர்ஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்கான், ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? சிலிக்கான் வேலியில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் யாருமே தங்கள் பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் கொடுக்க மாட்டாங்க, ஐபேட் கொடுக்க மாட்டாங்க. காலேஜ் போகிற வரைக்கும் நோ ஃபோனுன்னு சொல்லி வச்சுருக்கான். அவன் தான் கேம்ஸே தயாரிக்கிறவன். அவனுக்கு தெரியுது இது என் பிள்ளையை நாசமாக்கும். நமக்கு தெரியுதா? ஸ்பிரிச்சுவல் பசங்களுக்கு தெரியுதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 தடவை சொல்கிறீங்க எடுக்காத ஃபோனு. இப்போ பேர் நீங்கள் நைட் சொல்வீங்க, அங்கிள் சொன்னார் கேட்டியா, இனிமேட் நீ ஃபோன் எடுக்கக்கூடாது. அவன் நான் எடுப்பேன் அப்படிமா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லி தான் பார்க்குறோம். அவன் கேட்க மாட்டேங்கிறான். உன் தாய் தகப்பனுடைய ஸ்தானத்தை நீ இழந்துட்டேன்னு அர்த்தம். உன் பிள்ளையை கண்டிக்கிற தன்மை உன் கையை விட்டு போயிருச்சின்னு அர்த்தம். உங்கள் பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். ஒரு செல்ஃபோன் விஷயத்துக்கே உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியலைன்னா நாளைக்கு பெரிய பெரிய விஷயம் வரும்போது கீழ்ப்படியாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் உன் பிள்ளை அநேகத்தில் அதிபதியாக இருக்கும். இன்றைக்கே ஸ்ட்ரிக்டாக உங்கள் பிள்ளையை வளர்க்கணும். நான் சொல்கிறேன், சில நேரங்களில் வந்து சட்டம் போடுவாங்க அரசாங்கம். சிலர்லாம் சொல்லுவாங்க பிள்ளையை அடிக்கக்கூடாது, அன்பாக திருத்தணும். வசனம் தெளிவாக சொல்லுது, பிள்ளைக்கு மதியினம் ஒட்டி இருக்கும், தகப்பன் பிரம்பு அதை திருத்தும். எங்கள் வீட்டில் என்னை அடித்த அடியெல்லாம் சாதாரண அடியெல்லாம் கிடையாது. அடிக்கும் போது எங்கள் அம்மாவை சபிச்சிருக்கிறேன், எல்லாரையும் சபிச்சிருக்கிறேன். இப்படி ஒரு அம்மாவை கொடுத்தீங்களான்ற நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் சோத்திரம் பண்ணுறேன், எனக்கு கர்த்தர் நல்ல பெற்றோரை கொடுத்தார். ஏன் தெரியுமா? இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறேன். முதல்ல கர்த்தருடைய கிருபை, 2வது என் பெற்றோருடைய வளர்ப்பு. எங்கள் அம்மாலாம் என்னை ஒரு நாளும் நைட் ஸ்டடிக்கு அனுப்பவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன பொம்பளை பிள்ளையா பற்றி வச்சுருக்கீங்க? எல்லாரும் அனுப்புகிறாங்களே, எல்லாரும் அனுப்புவான், நான் அனுப்ப மாட்டேன், அவ்வளோதான். வேணுன்னா அத்தனை பேர் இங்கே வந்து படிக்க சொல்லும்பாங்க. ஒரு நாளும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஒரு நாள் பயங்கரமாக சண்டை போட்டேன், போயே ஆவேன்னு. மொத்த பெட்டி எடுத்துக்க கிளம்புனாங்க, மொத்த துணி எடுத்துக்க கிளம்பு, இந்த நைட் ஸ்டடிங்கிற வேலையே வேண்டாம். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், அன்றைக்கி நைட் ஸ்டடி போனவனில் இன்றைக்கி 70% மக்கள் குடிகாரனாக இருக்கிறான். நானும் தேவனுடைய ஊழியனாக நின்று கொண்டு இருக்கிறேன். உங்கள் பிள்ளை நீங்கள் கண்டிக்கிறதை இன்றைக்கி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஒரு நாள் உங்களை ஒவ்வொரு இடத்திலும் கனப்படுத்துகிற காலம் ஒன்று வரும். கர்த்தர் எனக்கு நல்ல பெற்றோரை கொடுத்தார் என்று. இன்றைக்கி பிள்ளையை கண்டிக்கிறத பற்றி கவலையே படாதுங்க, கண்டிங்க. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறான். கர்த்தர் உனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. உன் பிள்ளையை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடாதீங்க. அதை விட கொடுமை வேறு ஒன்றுமே கிடையாது உலகத்தில். எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணி உன் பிள்ளையோடைய ஆத்மாவை நரகத்தில் தள்ளினா, உன் கையால் கொண்டு போய் உங்கள் பிள்ளையை நீங்கள் நரகத்தில் தள்ளினீங்கன்னா அதை விட கொடுமை வேறு ஒன்றுமே கிடையாது. 2 அடி அடிக்கிறதுனால உன் பிள்ளை பரலோகத்துக்கு போகணும், அந்த அடி நல்லது. நான் அடிக்கணும்னு சொல்லலை, மதியாதுன்னா சில நேரத்தில் அதை செய்ய வேண்டியதான் இருக்குது. ஆனால் பிள்ளையோடைய ஆத்மா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.